இந்த நாளிலும் விசேஷித்த விதமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்ற வாக்களித்த கானான் தேசத்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்களித்த, கையளித்த கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே உங்களை கொண்டு போய் நான் வைப்பேன் என்று ஆண்டவர் கொண்டு போய் வைத்தார். இப்ப இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கும் தேசத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்கிற தலைப்பிலே உங்களோடு நான் பேச போகிறேன். கர்த்தர் கொடுக்கும் தேசத்திலே, அந்த ஏறி இறங்குது, கர்த்தர் கொடுக்கும் தேசத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். உபாகமம் 28 அதிகாரம் 8வது வசனத்தை பரட்டினவர்கள் வாசிக்கலாம். 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். எவ்வளவு அழகான வாக்கு தத்துவம் பார்த்தீங்களா? உபாகமம் 28:8. எனக்கு ஒரு நல்ல வருமானமே இல்லை, எனக்கு ஒரு நிலையான வருமானமே இல்லை, எனக்கு ஒரு நிலையான வருமானம் இல்லை, ஒரு நிலையான தொழில் இல்லை, எனக்கு ஒரு நிலையான வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். புஸ்தகத்தையே திறக்காம கர்த்தர் என்னை பாஸாக்கணும்னு நினச்சா எப்படி பாஸாக்க முடியும்? வேலையே தேடாம நான் வேலை தேடுறேன்னு உதடளவில் சொல்லிட்டு இருதயத்தின் அளவில் எனக்கு இந்த வேலை வேணும்னு வாஞ்சித்து தேவ சமூகத்தில் கொண்டு போய் அப்படியே கை விரித்து நின்று காலையில், ஆண்டவரே எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னு கை விரித்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்காம, வாரத்தில் இல்லைன்னா மாதத்தில் ஒரு முறை ஆண்டவரே என்று கைவிரித்து உபவாசம் பண்ணி, நான் இந்த வேலையை நான் வாஞ்சிக்கிறேன், இந்த வேலையை நான் விரும்புகிறேன், இந்த வேலை எனக்கு கிடைக்கணும், இந்த தொழில் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஜெபிக்காம நிச்சயமா கர்த்தர் வேலையை தரமாட்டாரு, தொழிலை தரமாட்டாரு, படிப்பில் ஆசீர்வாதத்தை தரமாட்டாரு. வாயினால் மாத்திரம் நான் ஃபஸ்ட் ரேங்க் வரணும், இல்லை ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் ஆகணும், இல்லை ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோன்னா நிச்சயமாக வேலையை நம்ம சுதந்திரிக்க முடியாது. ஒன்றே ஒன்று, கரையை செலுத்தணும். காலையில் எழுந்து, ஆண்டவரே எனக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு நான் விரும்புகிறேன், இந்த எக்ஸாமை எழுத போகிறேன், ஏசப்பா இந்த எக்ஸாமை எழுதி இருக்கிறேன், இந்த ரிசல்ட்டுக்காக நான் காத்திருக்கிறேன். எக்ஸாமை எழுத போறதுக்கு முன்னாடி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். எக்ஸாமை எழுதிட்டு வந்து ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் போது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். அடுத்து அந்த ரிசல்ட்டுக்கு முதல் நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் நம்ம செய்யாம கர்த்தர் எனக்கு வேலையை தரணும், கர்த்தர் எனக்கு இந்த படிப்பில் உயர்வை தரணும், கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தரணும்னா எப்படி தருவார்? எப்படி தொழிலை தருவார்? எப்படி நீங்கள் விரும்புகிற வேலையை தருவார்? எப்படி உங்களுக்கு இந்த வீட்டை கட்டி தருவார்? ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும். ஏன் நஷ்டம் வருது? நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் ஏன் இழப்பு வருது? ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். பைபிள் சொல்லலை உனக்கு சாபத்தை கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? இல்லை பாப்பா, சாபத்தை கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஒரு கிராமத்தில் வச்சிருக்கிறாருன்னா, உங்களை ஒரு பட்டணத்தில் வச்சிருக்கிறாருன்னா, அந்த தேசத்தில் உங்களை ஒரு வேடிக்கை பொருளாக வைக்க மாட்டாரு, மற்றவங்க காரி துப்புற அளவுக்கு வைக்க மாட்டாரு.
மற்றவங்க எல்லாம் போறவே வரவே எல்லாம் உங்களை இகழ்ற அளவுக்கு வைக்க மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்துல ஆசீர்வதிக்க போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆனா ஒண்ணு வாக்குத்தத்தம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும். நீ கொய்யாப்பழம் விற்க போனா அந்த கொய்யாப்பழ வியாபாரத்தில் ஒன்று ஆசீர்வதிப்பேன். ஒருவேளை ஒரு சின்ன பிஸ்னஸ், கேக் பிஸ்னஸ், அதில் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா வேலையிலும் உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை வாக்களித்தார். ஆனா உங்களை கர்த்தர் உங்க சொந்த ஜனங்களுக்கு முன்னாடி உங்க பட்டணத்திலேயே உங்க கிராமத்திலேயே அழகா ஒரு வீடை கட்டி அந்த தேசத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. உட்கார வச்சிருக்கிற அவரு கடனோட வச்சிருக்கிறது அவருடைய சித்தம் அல்ல. சாபமா வைத்திருப்பது அவருடைய சித்தம் அல்ல. ஒரு நிபந்தனை சொல்ல கேலிக்குறியா வைத்திருப்பது அவருடைய சித்தம் அல்ல. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுது. நல்லா கேட்குறீங்களா? எத்தனை பேர் கேட்குறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், கவனமா கேளுங்க, நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அப்பனா எங்கேயோ ஒரு ஓட்டம் இருக்கு, எங்கேயோ ஒரு தவறு நடக்குது. கர்த்தர் வாக்குத்தத்தம் இருக்கு, ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் நாம் கரையம் செலுத்தாமல் இருக்கிறோம். ஆனா படைத்தவர் நம்ம கூட இருக்கிறாரு. படைத்தவர் சொல்றாரு, சிருஷ்டித்தவர் சொல்றாரு, எப்பா நீ இருக்கிற கிராமத்துல, நீ இருக்கிற பட்டணத்துல, உனக்கு கொடுத்திருக்கிற இந்த தேசத்துல உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். நீ உன் களஞ்சியத்தை ஆசீர்வதிக்க விரும்புறேன். நீ கையிடும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்க விரும்புறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல உன்னை ஆசீர்வாதமாய் நான் வைக்க விரும்புகிறேன். ஆனா இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நிச்சயமா நீங்க எல்லாம் கரையம் செலுத்தணும். உங்க நேரத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்காதவன் கிறிஸ்தவனே கிடையாது. ஜெபிக்காத ஒரு பிள்ளை கிறிஸ்தவ பிள்ளையே கிடையாது. ஜெபிக்காம ஆசீர்வாதம் வராது. ஆண்டவரை நோக்கி பார்க்காம ஆசீர்வாதம் வராது. ஆண்டவரை நோக்கி பார்க்காம ஆசீர்வாதம் என்ன செய்யாது? வராது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தும் இன்னும் நாம் ஜெயிக்க முடியாமல், இன்னும் நாம் தோற்று போன நிலைமையில் இருக்கிறதற்கு காரணம் என்ன? நஷ்டப்பட்டு இருக்கிறதற்கு காரணம் என்ன? தரித்திரியத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன? அவமானத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன? நிந்தையில் இருப்பதற்கு காரணம் என்ன? ஒன்றே ஒன்று, தேவனை நோக்கி பார்க்காதது நிமித்தமாக, தேவனை நோக்கி கைவிரித்து நிற்காதது நிமித்தமாக கர்த்தர் சொல்றாரு, நீ எழுதி இருக்கிற பரீட்சையில உனக்கு நான் ஜெயத்தை கொடுக்க நான் என்னுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. நீ கவர்மெண்ட் வேலைக்குள்ள போறதுக்கு என்னுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. உனக்கு ஒரு பெர்மனன்ட் ஜாப் தருகிறதற்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. உனக்குள்ள ஒரு நிரந்தர தொழிலை தர்றதுக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஓ, வாக்குத்தத்தம் பண்ணினவரும் நான் உன் கூட இருக்கிறேன். நீ ஜெபிக்காம வேத வாசிக்காம, நீ ஜெபிக்காம வேத வாசிக்காம உலகத்தானை போல நீ இருந்து கொண்டிருந்தால் சாத்தான் உனக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவன் தட்டி பறித்து கொண்டு போவான். இருக்கிற நிலையிலேயே தான் நம்ம இருப்போம். என்னைக்கு முன்னேற முடியாது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதினாலே அவர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மாத வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தியர் சுமத்தின சுமையை இருந்து உங்களை நான் விடுவிச்சிட்டேன். அப்படிதான் விடுவிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்துட்டாரு. இப்பையும் எத்தனையோ பேர் பேயில் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, கட்டுகள்ல இருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வந்துட்டாரு. வெளியே கொண்டு வந்த பிறகும் இன்னும் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறதற்கு காரணம் என்னங்கிறத இன்னைக்கு நம்ம சற்று யோசித்து அதை செயல்படுத்துகிறவர்களாய் மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பைபிள் ஸ்டடியோட நோக்கம் என்னன்னா, நேற்று 8 பேர் கலந்துக்கிட்டாங்க வாலிப பிள்ளைகள். பைபிள் ஸ்டடியோட நோக்கம் என்னன்னா, பைபிளோட கனெக்ட் பண்ணணும். மொபைலை சார்ஜரோட கனெக்ட் பண்ணலைன்னா 1 நாள் தான், 2 நாள் தான்.
பாருங்களேன், 2 நாளைக்கு அடுத்து 0க்கு வந்து ஆஃப் ஆயிரும். இன்னைக்கு பைபிளோட ஒரு மனுஷி கனெக்ட் ஆகாம இருந்தா அவ வாழ்க்கை எந்த நிமிஷத்திலையும் அணைந்து போகும். அவனுடைய வாழ்க்கையை பிசாசு எந்த நேரத்திலையும் பறித்து கொண்டு போவான். இன்னைக்கு நீங்க ஜெபிக்காம இருக்கிறீங்களா? நீங்க பைபிளை திறந்து வாசிக்காம இருக்கிறீங்களா? எந்த நிமிஷத்திலையும் உங்க விளக்கு அணையக்கூடிய சூழ்நிலை உண்டு. எந்த நிமிஷத்திலையும் சாத்தான் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். எந்த நிமிஷத்திலையும் உங்க எதிர்காலத்தை அவன் தட்டி பறித்து கொண்டு போக முடியும். இன்னைக்கு மொபைலை எப்படி சார்ஜ் குறைஞ்சிருச்சுன்னு போய் சார்ஜர்ல போய் கனெக்ட் பண்றோமோ, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு அப்பா அம்மா, பைபிளோட உங்க வாழ்க்கை கனெக்ட் ஆகலனா எந்த நிமிஷத்திலையும் உங்க வாழ்க்கையை, உங்க எதிர்காலத்தை, உங்க தொழிலை, உங்க வியாபாரத்தை, உங்க வேலையை பிசாசு தட்டி பறித்து கொண்டு போவான். அதுல சந்தேகமே கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. பைபிளை திறந்து வாசிக்காதவங்க இம்மிடியட்டா ஒரு தீர்மானம் எடுங்க. நான் பைபிளை வாசிக்க போறேன். கர்த்தர் வச்ச வாக்குத்தத்தத்தை நான் சுதந்தரிக்க போகிறேன். ஆமென். எதனால அவர் ஆசீர்வதிக்க போகிறார்? எதனால உங்க தேசத்தில் ஆசீர்வதிக்கணும்? எதுக்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்? வேத வசனம் சொல்லுகிறது அழகா. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். எதினால் ஆசீர்வதிக்க போகிறார்? உபாகமம் 7:8. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பின்னாடி இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும். பாருங்களேன், கர்த்தர் உங்க தேசத்துல உங்களை எதனால் ஆசீர்வதிக்க போகிறாராம்? அவர் உங்க மேல வச்ச அன்பு. ஆனா நம்ம அன்பு யார் மேல இருக்குங்க? ஹலோ அப்பா அம்மா, யார் மேல இருக்கு? யோசிச்சு பாருங்க. சிலருக்குன்னா சாயங்காலம் ஆயிட்டா போதும், அன்பு பூரா பாட்டில் மேல போயிடும், கோற்று மேலே போயிடும். விளங்காத கோற்று. அதுக்கு வேற ஒன்றும் இல்லை, டாக்டர்கிட்ட போய் விச ஊசியை போட்டு செத்துடலாம் சாராயம் குடிக்கிறதுக்கு. உண்மையே சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாய் கல்லீரலை அழித்து கொண்டு இருக்கிறது. கல்லீரலுக்கு ஊசி போட்டுட்டு இருக்கிறீங்க, ஒரு நாள் அப்படியே வயிற்றை வலிக்க ஆரம்பிக்கும், குடலை பரட்ட ஆரம்பிக்கும், வாயில் சோறை கொண்டு போனால் வாமிட் வர ஆரம்பிக்க. அப்போதான் சொல்லுவார், கல்லீரல் 4th ஸ்டேஜ், இனிமே சாராயம் குடிச்சா ஸ்பாட்லே அவுட்டு அப்படின்பாரு டாக்டரு. பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். சாயங்காலம் பாட்டில் மேலே அன்பு, பாட்டில் இவங்களுக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டு கிடப்பாங்க. அப்போ நான் பாட்டில் குடிக்கிற ஆளுக்கு கல்யாணம் தேவையே இல்லை. நான் சொல்லுவேன், பாட்டில் குடிக்கிறவனுக்கு பிள்ளைகள் தேவையில்லை. ஆமென். ஏன்னா விட்டுட்டு போயிட்டான பிள்ளையும் மனைவியும் தான் அனாதையாக இருப்பான். அனாதையாக இருக்கிறது மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற 4 ஜென்மங்க சேர்ந்து பேசும். யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போனா நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஊரில் போய் யார் குடிக்கிறாங்களோ, எப்பா கல்யாணம் குடிக்கிறவங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுங்க. நான் சொல்கிறேங்க, நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், இவன் குடிக்கிறான், பொண்ணு கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா அந்த ரத்த பலி இனிமேல் உங்கள் மேலே வரும். ஆமென். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு என்ன பிரதர், குடிக்கிறவனுக்கு உங்களுக்கு தெரியுதா, குடிக்கிறா, பாட்டில் தூக்கிட்டானா, இவனுக்கு மறைமுகம் ஃபோன் அடித்து சொல்லிடுங்க, இவன் குடிக்காரன், நான் மாதத்துக்கு ஒருக்கா குடிக்காரன், வாரத்துக்கு ஒருக்கா குடிக்காரன், திருவிழாவுக்கு குடிக்காரன் சொல்லிடுங்க. என்ன சிரிக்கிறீங்க? கல்யாணமே நடக்காதா? அப்போனா 199 பேர் குடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. என்ன பிரதர்? கரெக்டு தான். நான் சொல்கிறேன், விட்டுட்டு போகிற மனைவியும் பிள்ளைகளும் படுற பாடு எங்கங்க? யோசிச்சு பாருங்க சற்று. நல்ல குடிகாரன் கெட்ட குடிகாரன், நல்ல குடிகாரன் தசம பாகம் கொடுப்பான், நல்ல குடிகாரன் காணிக்க கொடுப்பான், நல்ல குடிகாரன் சர்ச்சுக்கு வருவான், ஊழியனா செய்வான், பிரசங்கனா பண்ணுவான். ஆனால் கடைசி நடக்கிறது என்ன? கெட்ட குடிகாரன் பல நாள் உயிரோட இருப்பான், நல்ல குடிகாரன் அப்பல்லோவில் இருப்பான்.
நல்லவனுக்கு என்றைக்குமே சீக்கிரம் சாவு கொண்டு வந்துடுவான் பிசாசு. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குடிகாரங்கள் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும். இன்னைக்கு நம்ம அன்பு யார் மேலே இருக்கு? ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர், யார் மேலே இருக்குங்க? யோசிச்சு பாருங்க. வந்த உடனே சிலருக்குன்னா மொபைல் ஃபோன் இல்லைன்னு வைங்க, அவ்வளோதான், பைக்கெட்டு பறக்கும், தட்டு பறக்கும், எல்லாம் பறக்கும். நான் சொல்கிறேங்க பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகிட்ட கரெக்டாக எண்ணி ஒரு 5 நாள் மொபைலை வாங்கி நீங்கள் வீட்டில் உங்கள் பீரோவில் பூட்டி சாவியை எடுத்து வைங்க. உங்கள் பிள்ளைங்க 5 நாள் மொபைல் இல்லாமல் இருந்துட்டாங்கன்னா, நான் சொல்கிறேங்க, காலர் போடுற சட்டையையும் மீசையும் நான் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கண்ணே, எவ்வளவு எதை மேலே அன்பு? இன்னைக்கு மொபைல் மேலே அன்பு. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன்னு விரும்புகிறாரு. ஆனால் நம்ம ஆசீர்வாதம் வேண்டாம், நான் அப்படியே இருக்க போகிறேன்னு நம்ம இன்னும் ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். நம்ம வாலிபர்கள்னா சுத்த தங்கம், அவங்கன்னா அருமையான தங்கம். நான் உண்மையாக சொல்கிறேன், விளையாட்டுக்கு சொல்லலைங்க. அவங்கன்னா நல்ல தங்கம். ஆண்டவர் நமக்கு தங்கமான வாலிபர்களை தந்திருக்கிறார். நான் வீடியோவுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறேன், அதனால நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம வாலிபர்கள்னால் நல்ல ஒரு காரியம் சொன்னால் அழகாக அதை செய்து முடிக்கக்கூடிய வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் தான் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். ஆனால் நம்ம அன்பு இன்னைக்கு மொபைல் மேலே இருக்குதா, இல்லை கோற்று மேலே இருக்குதா, இல்லை சிகரெட் மேலே இருக்குதா? யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பார்க்கணும். இந்த மூக்கை ஆண்டவர் எதுக்காக படைச்சாரு? சுவாசிக்கிறதுக்காக படைச்சாரு. சௌமியா, சுவாசிக்கிறதுக்காக படைச்சார். தூங்கையில் வாங்க மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒருத்தன் சிகரெட்டு குடிக்கணும், சுருட்டு அடிக்கணும், பீடி குடிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நியமிச்சிருந்தார்னா, இப்படி உரிகிறத இப்படியே மூக்கு வலி வருது பாருங்க, ஆண்டவர் இங்கிட்ட 2 புகை குழாயை வச்சிருக்கணும், இப்படி இழுத்து புகை குழாய் வழி தான் போகணும். யோசிச்சு பாருங்க, அப்படிதான் போகணும். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? இதை சுவாசிக்கிறதுக்கும் பாடுகிறதற்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த வாயையும் மூக்கையை வச்சிருக்காரு. ஆமாம், நம்ம ஆளுங்க இது வழி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரோட படைப்பை பாருங்க. ஆண்டவர் சிகரெட் குடிக்கணும் ஒரு மனுஷன், அவருடைய சித்தம் சிகரெட் குடிக்கிறது, அவனுடைய தேவ சித்தப்படி குடிக்கிற அது வேற. தேவ சித்தப்படி ஒரு மனுஷன் குடிக்கிறான்னா, ஆண்டவர் அழகா இப்படி எடுத்து இங்கிட்ட 2 புகை குழாய் வச்சு இங்கே உரிகிறது, இங்கே வெளியே போகணும். இதுதான் ஆண்டவரோட படைப்பாக இருக்கும். யாருக்குமே மேலே 2 புகை குழாய் கிடையாது. இந்த மூக்கு வழியை விட்டு அவருடைய சுவாசத்தை அவர் வருத்தப்படுவார். என்னோட சுவாசத்தை கொடுத்து இந்த பாலா போன படுவாவியை நான் உருவாக்குனேன், ஆனால் இந்த நபர் இப்படி சிகரெட் அடிக்கிறானே அப்படின்னு ஆண்டவர் வருத்தத்தாப்படுவார், வேதனைப்படுவார். யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நம்ம அன்பு சிகரெட் மேல இருக்கா, இல்ல கதை புஸ்தகத்தின் மேல இருக்கா, ஆபாசமான படத்தின் மேல இருக்கா, இல்ல ஆபாசமான போஸ்டின் மேல இருக்கா, இல்ல மொபைல் மேல இருக்கா, இல்லனா காமெடி சேனல் மேல இருக்கா, இல்ல நாடகத்தின் மேல இருக்கா, இல்ல டிவியின் மேல இருக்கா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு, ஆனா சாத்தான் ஒரே இடத்துல உங்களை அடிமையாக்கி எகிப்துல 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வைத்தது போல உங்களை அடிமைகளாகவே இருக்கணும். நீங்க அடிமைகளாகவே இருக்கணும், கொத்தடிமையா இருக்கணும். சம்பளமும் வாங்கக்கூடாது, உழைக்கணும், அடி வாங்கணும், கொமட்டிக்காயையும் வெள்ளரிக்காயையும் சாப்பிட்டுட்டு அதே இடத்துல இருக்கணும்னு சாத்தான் விரும்புகிறான். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து விடுவித்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே உங்க சொந்த ஜனங்களுக்கு முன்பாக, விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கு முன்பாக, கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு முன்பாக, அவிசுவாசிகளுக்கு முன்பாக, விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கு முன்பாக, உங்களை உங்கள் தேசத்திலே நீங்கள் கையிட்டு செய்யும் காரியத்திலே, உங்கள் களஞ்சியத்திலே ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை உங்கள் தேசத்திலே ஆசீர்வதிக்கும், ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதமாய் இருக்கணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உங்க மேல வச்ச அன்பின் நிமித்தமா உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. அடுத்து வாசிங்களேன். ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினாலும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே?
உங்களை புறப்பட பண்ணி. ஆமென். போன இந்த வாக்குத்தத்தம், ஓங்கிய புயத்தினாலும் மகா தண்டனையினாலும். யாருக்கு? எதிரிகளுக்கு நேராக ஓங்கிய புயமும் எதிரிகளுக்கு நேராக மகா தண்டனையும். எகிப்தியருக்கு நேராக ஓங்கிய புயமும் எகிப்தியருக்கு நேராக மகா தண்டனையும் வரப்பண்ணி கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி. நல்ல கவனமாக கேளுங்க. அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டா. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? வேத வசனம் சொல்லுகிறது, சீக்கிரம் கடந்து போவோம். உபாகமம் 28:9 சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது. ஐயா, ஆமா பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது. கர்த்தர் உன்கிட்ட பேசியிருப்பார். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசியிருப்பார். உன்னை நான் இந்த இடத்துக்கு கொண்டு போவேன்ப்பா, நீ இவ்வளவு சம்பளம் வாங்குவப்பா, இவ்வளவு ஆசீர்வாதமாக இருப்பப்பா, இத்தனை ஊழியக்காரங்களுக்கு நீ கொடுப்பப்பா, இத்தனை சபையை உன் மூலமாக கட்டப்படும்பா, உன் தரிசனம் இப்படிப்பா அப்படின்னு ஆண்டவர் பேசியிருப்பார். ஆனால் எப்போ நடக்கும்னா, கர்த்தரின் வார்த்தைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் போது, அவருடைய வழிகளில் பிசகாமல் நடக்கும்போது, கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆமென். ஒருவேளை என்னால் பாஸ்டர் பிரதர், என்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி சாய்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் செவி சாய்க்க முடியலை. பைபிளை திறந்து வாசிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் வாசிக்க முடியலை. நான் ஜெபம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் ஜெபம் பண்ண முடியல. ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் ஊழியம் செய்ய முடியல. கர்த்தருக்காக ஏதாவது வைராக்கியமாக எழும்பி செய்யணும்னு நான் நினைக்கிறேன், என்னால் செய்ய முடியல. கர்த்தருடைய ஊழியத்துக்காக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு ஒருவேளை நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் அறிக்கை பண்ணும்போது ஆண்டவர் பார்ப்பாரு, என் பிள்ளை என் வார்த்தையின்படி நடக்கணும்னு விரும்புகிறா, என் வழியில் நடக்கணும்னு விரும்புகிறா, ஆனால் இவளை ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது, ஏதோ ஒரு எகிப்தியன் டிஸ்டர்ப் பண்ணுறான், ஏதோ ஒரு சத்துரு டிஸ்டர்ப் பண்ணுறான். ஹலோ, இங்கே பாருங்க, சத்துரு டிஸ்டர்ப் பண்ணுறான், என் பிள்ளைகளை நான் விடுவிக்கணும் என்று அவர் இறங்கி வந்து விடுவிப்பா. அவர் சொல்லுவார், பரிசுத்த ஜனம் என்று சொல்லுவார். ஆண்டவற்றிலிருந்து ஒரு வார்த்தையை கேட்கணுங்க, நீங்களும் நானும் பரிசுத்த ஜனமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை. நான் சொல்றேன், 7 பிறவி 8 பிறவி 10 பிறவின்னு கிடையாது. ஒரே ஒரு தரம் பிறப்பதும், ஒரே ஒரு தரம் மரிப்பதும், ஒரே ஒரு தரம் நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்காக கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஜனமே, ஒரு நாளும் கர்த்தர் கொடுத்த சரீரத்தை நம்ம தீட்டுப்படுத்திடவே கூடாது. கர்த்தர் சொல்லணும், இது என் பரிசுத்த ஜனம், இது என் பரிசுத்த ஜனம், என் பரிசுத்த ஜனம். ஒருவேளை பரிசுத்தத்தில் உங்களால நிலைத்திருக்க முடியலையா, வேத வாசிக்க முடியலையா, ஜெபம் பண்ண முடியலையா, உங்களால தண்ணி அடிக்காம இருக்க முடியலையா, ஒருவேளை பாவ பழக்க வழக்கத்திலிருந்து உங்களால விடுவிக்கப்பட முடியலையா, ஒன்றே ஒன்று தேவ சமூகத்தில், இயேசுவே என்னை நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறேன், உம்முடைய ஊழியத்தை செய்யணும் நான் நினைக்கிறேன், கரை திரை இல்லாமல் நான் வாழணும் நினைக்கிறேன், உண்மையா இருக்கணும் நான் நினைக்கிறேன் என்று ஆண்டவர் சமூகத்தில் நீங்க அறிக்கை பண்ண ஆரம்பிப்பீர்களானால் கர்த்தர் பாப்பாரு. என் பிள்ளையை டிஸ்டர்ப் பண்ற எந்த சத்துருவா இருந்தாலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில அது குறுக்கிட கூடாது என்று அந்த டிஸ்டர்ப் பண்ற அந்த சத்துருவை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருந்து துரத்தி அவருக்கு பரிசுத்த ஜனமாய் உங்களை நிலைப்படுத்த போகிறார், நிலைநிறுத்த போகிறார். அதற்காக தான் கர்த்தர் இந்த சபைக்குள்ள வைத்து உங்களை வார்த்தையை கேட்கும்படியாய் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதிவதாக அறிக்கை பண்ணுங்க. நீங்களும் நானும் அவருக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்தப்படுகிற காலம் இது. ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய பரிசுத்த ஜனம். பரிசுத்த ஜனம் என்பதை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, மறந்து போகவே கூடாது. உலகத்தாரை போல நாம் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பின்னாடி இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே?
நாம் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்க வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் நம்பர் 1, கர்த்தருக்கு எதிராகவும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஊழியருக்கு எதிராகவும் துணிகரமாய் பேசக்கூடாது. துணிகரமாய். அன்னைக்கு ஒரு ஜப கூட்டத்தில் நான் கலந்துருக்கும் போது ஊழியக்காரருக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு விசுவாசி கையில் மைக்கு போகுது. ஆண்டவரே, பிரசங்கம் பண்ண வந்திருக்கிற எங்க ஊழியருக்கு ஞானத்தை தாரும். எங்க ஊழியர் ஞானமாய் பேசணும் பிரசங்கத்தை. எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த ஜெபம் எல்லா காரியத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்களேன், கவனமா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்க வேண்டுமானால் ஒரு காலமும் விழுந்து போன ஊழியக்காரரை கூட பேசக்கூடாது. ஆமே, நிறைய பேர் யூடியூப்பில் நல்ல செய்தியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் எந்த ஊழியக்காரரை குறை சொல்கிறாங்களோ, எந்த ஊழியக்காரரை பற்றி எவன் இழிவாக பேசுகிறான், அதுனா நமக்கு தேவையே இல்லைங்க. யோசிச்சு பாருங்கள். ஒன்று நான் சொல்கிறேன், ஒரு பாடலை பாடும்போது தேவ பிரசன்னம் இறங்குதா, அந்த பாடலை பாடுங்க. நான் ஒன்று நான் சொல்கிறேன், ஊழியக்காரர்களை யாரையும் குறைத்து பேச வேண்டாம். யூடியூப்பில் என்னென்னாலும் பண்ணலாம், யூடியூப்பில் என்னென்னாலும் அதை பார்க்காதீங்க. அவங்க பரிசுத்தத்தை விட்டு நீங்களே விலகிடுவீங்க. ஒருவேளை நீங்களே அந்த ஊழியக்காரரை குறித்து பேச ஆரம்பிச்சிருவீங்க. யோசிச்சு பாருங்களேன், யாரை குறித்து நம்ம பேசக்கூடாது. ஒருவேளை ஊழியக்காரர் இன்னைக்கு தப்பு செய்யலாம், இன்னைக்கு நைட்டு தேவ சமூகத்தில் அவர் ஆண்டவரே மன்னிய சொன்ன ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. பேசின நாம் குற்றவாளியாக இருப்போம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு எதிராகவும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஊழியருக்கு எதிராகவும் நாம் என்ன செய்யக்கூடாது. ஆவியானவர் பேசுறதை நான் உங்களோடு நான் என்ன செய்கிறேன், பேசுகிறேன். விசேஷித்த விதமாய் வாசிக்க கேட்போம். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வரை இருக்கிறது. ஒருத்தங்க சத்தமா வாசிங்க. அவர்கள், பைபிள் ஸ்டடியில் சொன்னேன், அவர்கள்னா நீங்க என்ன செய்யணும், எவர்கள். ஓகே, அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு, நல்ல கவனமாக கேளுங்க, ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, எதுக்காக கர்த்தர் மோசையை அனுப்பினாரு? இவங்க பாவம் 430 வருஷம் எகிப்துல வக்கல் அறுக்கிறது மாத்திரமல்ல, செங்கல் அறுக்கிறது மாத்திரமல்ல, இவங்க கொமட்டிக்காயையும் வெள்ளரிக்காயையும் சாப்பிட்டு கொத்தடிமையா இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? சம்பளம் இல்லாம பார்வோனுக்கும் பார்வோனோட வேலைக்காரர்களுக்கு கொத்தடிமையா இருக்கிறாங்க. இவங்க கூக்குரல் இடுறாங்க, அடி வாங்கிட்டு இயேசுவே, அடி வாங்கிட்டு தேவனே, அடி வாங்கிட்டு என்னை காப்பாத்தும், ஆலோட்டிகள் அடிச்சவனே எங்களை காப்பாத்தும். ஆண்டவர் சொன்னாரு, பாவம்பா, என் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. மோசே, நீ வனாந்தரத்தில் இருந்தது போதும், ஆடுகளை மேய்ச்சது போதும், என் ஜனங்களை போய் நீ விடுவிக்க போ, பார்வோன்ட்ட போ. நான் என்ன செய்வேன்? அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாய் உன் மூலமாய் நான் மகிமைப்படுவேன். வாதைகள் மூலமாய், தண்டனையின் மூலமாய் அவர்கள் இருதயத்தை லெகுவாக்குவேன். உங்களை நான் அங்கிருந்து புறப்பட பண்ணுவேன் என்று பார்வோனை சந்திக்க மோசேயை தேவன் அனுப்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அனுப்பிட்டாரு. இப்ப அனுப்பின இவங்க பார்க்கறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கேயெல்லாம் நதி ரத்தமா மாறுது, எகிப்தியர் வீட்டில் தண்ணீரெல்லாம் ரத்தமா மாறுது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டில் தண்ணீர் குடிக்கிற தண்ணீரா இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவங்க வீட்டிலெல்லாம், எகிப்தியர் வீட்டிலெல்லாம் இருள் இருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் வெளிச்சம் இருக்கு. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கன்னத்தில் கை வச்சவங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க, தூங்குறவங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க, கொரட்டை விட்டவங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க, பிரசங்கத்தை முடிக்கணும்னு சொல்றவங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க. கையை தூக்கினாலும் குற்றம், கையை தூக்கலனாலும் குற்றம். நிறைய பேர் வம்படியா உட்கார வச்சு திட்டுற மாதிரியே தெரியுது உங்களை. நல்லா பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டில் வெளிச்சம், எகிப்தியர் வீட்டில் இருள்.
இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டில் வண்டு இல்லை, எகிப்தியர் வீட்டில் வண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டில் பேன் இல்லை, எகிப்தியர் வீட்டில் பேனு. இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டில் வெட்டுக்கிளி இல்லை, எகிப்தியர் வீட்டில் வெட்டுக்கிளி. இஸ்ரவேல் ஜனங்களுடைய உடம்புல கொப்பளம் இல்லை, எகிப்தியருடைய உடம்புல கொப்பளம். அவங்களுடைய மிருக ஜீவன்களுக்கு கொள்ளை நோய், இவங்களுக்கு கொள்ளை நோய் இல்லை. எத்தனை அற்புதம்! ஹலோ பிரதர் சிஸ்டர், எத்தனை அடையாளம்! எகிப்தில் வச்ச இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையின் மூலமா தேவன் செய்ததை பார்த்தாங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த சீட்டு புறாமே ஆமீன். ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து 430 வருஷம் அடிமையிலிருந்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவரை பார்த்து, தேவனை பார்த்து, மோசையை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் விரோதமாய் பேசுகிறார்கள். ஆமென். ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வர்ற தேவையில்லாத காரியத்தை பார்க்காதீங்க. ஆமென் சொல்கிறீங்களே? அல்லேலூயா. இப்ப பேசி நாங்கள் வனாந்திரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? என்ன தரும சங்கடம் சாமி. பாருங்க, மோசையை பார்த்து கேட்குறாங்க கேள்வி. இன்னைக்கு பெத்த பிள்ளைங்க அம்மாவை பார்த்து ஏன் பெத்த, ஏன் பெத்த, அப்பாவை பார்த்து ஏன் பெத்த? ஆண்டவர் கேட்குறாரு, உன் கையை பார்த்து என் உடம்புல நீ ஏன் இருக்க? வெட்டி போட்டுரு. கண்ணை பார்த்து என் கண்ணுக்குள்ளே நீ ஏன் இருக்க? கண்ணை பிடிங்கி போட்டுரு. போடுவியா? போட மாட்டோம். யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி 430 வருஷம் அடி வாங்கிட்டு இருந்தாங்க, தேவனை நோக்கி முறையிட்டாங்க, ஆனால் வெளியே கொண்டு வந்தாங்க அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமா. இப்போ அதே மோசையை பார்த்து, அதே தேவனை பார்த்து, எகிப்திலிருந்து அடிமையாக இருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பேசுறாங்க, எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே எங்க வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும். நிறைய பிள்ளைங்க சொல்றது, சர்ச்சுக்குன்னு போறல, நாங்க இங்க பட்னியா இருக்கோம், அங்க நீ இவ்வளவு நேரம் போயிடுச்சு, நீ என்ன செய்யற? நீ வா, இங்க வந்து சாம்பார் சாதம் கிடைக்கும், கூட்டு கிடைக்கும், அப்பளம் கிடைக்கும், ஃபாஸ்டிங் தீரும். நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உபவாச கூட்டத்துக்கு உங்கள் பிள்ளைங்க வரலன்னா சமையல் ஆக்காதீங்க. அன்னைக்கு வந்துடுங்க, தானாக உங்கள் பிள்ளைங்க இங்கே உபவாச கூட்டத்துக்கு வந்துடும். 1 மாதம் வராது, 2 மாதம் வராது, 3ஆவது மாதம் உபவாச கூட்டத்துக்கு உங்கள் பிள்ளை முதல் ஆளாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது. மோசையை பார்த்து சொல்றாங்க, தேவனை பார்த்து சொல்றாங்க, எங்க ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை தேசத்தில் ஆசீர்வதிப்பேன் என்றால் தரித்திரியமா வைக்க மாட்டாரு, பட்டினியா வைக்க மாட்டாரு, பஞ்சத்தில் வைக்க மாட்டாரு, குறைவுல வைக்க மாட்டாரு, அடிமைத்தனத்தில் வைக்க மாட்டாரு, மற்றவங்களுக்கு நிந்தையா வைக்க மாட்டாரு. அப்பனா நீங்க மறுபடியும் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்கன்னா ஒன்னு யோசிச்சு பாருங்க. எப்பயோ ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசி இருக்கலாம், எப்பயோ தேவனுக்கு விரோதமாய், தேவனே உனக்கு கண் இருக்கா, கால் இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, உதடு இருக்கா? உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னா அவருக்கு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு மூக்கு இல்லைன்னா அவருக்கு மூக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாமே இருக்குல்ல. அவர் சாயலாய் உண்டாக்கப்பட்டவர்கள். ஒரு நாளும் தேவனை குறை சொல்லவே கூடாது. கஷ்டம் கடன் வந்தவனே, கடன் யாருங்க வாங்க சொன்னா? கத்தரா வாங்க சொன்னாரு. கடன் கத்தரா வாங்க சொன்னாரு. லஞ்சம் கொடுத்து இதை செய்யும் கத்தரா சொன்னாரு. லஞ்சம் கொடுத்து இந்த வேலையை வாங்குன்னு கத்தரா சொன்னாரு. 10 லட்சம் கொடுத்து இந்த டீச்சர் வேலையை வாங்குன்னு கத்தரா சொன்னாரு. 5 லட்சம் கொடுத்து இந்த டிரான்ஸ்ஃபரை வாங்குன்னு கத்தரா சொன்னாரு. டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருந்தீங்கன்னா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்களா? வேலைக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்களா? இந்த 10 லட்ச ரூபா துணிகரமா 5 வட்டிக்கு போய் வாங்க போறீங்க. வாங்க போகும்போது கத்தராங்க சொன்னாரு. கத்தர் சொல்லவே இல்லை. ஆனா 10 லட்சம் கடன் வாங்கிடுவாங்க, கடைசி லோனை போட்டுருவாங்க, அடைக்க முடியாது, கடைசி கஞ்சிக்கு வழி இல்லாம இருப்பாங்க. வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் கத்தர் என்ன கைவிட்டுட்டாரு, கத்தர் என்ன விரட்டி விட்டுட்டாரு, கண்மாய்க்குள்ள அனுப்பிட்டாரு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றாருங்க, இது தேவ சித்தம் அல்ல.
வாக்குத்தத்தம் இருக்கிறது. இன்னும் நாம் குறைவுகளோடு இருக்கிறோம் என்றால், ஆனா இன்னைக்கு ஒண்ணு உபவாசம் பண்ண ஆரம்பிங்க. வாலிப பிள்ளைகளே, கல்யாணத்துக்கு காத்திருக்கிற வாலிபர்களே, வாரம் ஒரு முறை, கல்யாண வயதுக்கு வந்துட்டீங்களா, நீங்க ஒரே ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, ஆண்டவரே என் எதிர்காலத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே ஏற்ற துணைக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு வர்ற மனைவிக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு வர்ற கணவனுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என்று உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் தருவார். உங்களை போலவே கர்த்தர் உங்களுக்கு வர்ற துணையை தருவார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சொல்லி கொடுங்க. உபவாசம் பண்ணி இப்பயே உன் எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணு. போக போற காலேஜுக்காக ஜெபம் பண்ணு. படிக்க போற படிப்புக்காக ஜெபம் பண்ணு. நீங்க ஜெபிக்க 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 கர்த்தர் உங்களை உயர்த்துவா. இன்னைக்கு நான் சொல்றேங்க, உங்க பிள்ளைகளை ஜெபம் பண்ண வைங்கங்க. உங்க பிள்ளைகளை உபவாசம் பண்ண வைங்கங்க. உங்க பிள்ளைகளை பைபிள் வாசிக்க வைங்கங்க. ஒரு நாளும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு, கர்த்தருடைய வழியை விட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு உலகத்தை நோக்கி அவர்கள் பிரயாணிக்கவே மாட்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது? ஆண்டவருக்கு விரோதமா பேசினவனே ஆண்டவர் சொன்னார், ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தை அனுப்பிட்டார். எல்லாரையும் போய் ஆண்டவருக்கு விரோதமா பேசினவங்களை பூரா கொத்துது, சாகுறாங்க, கொத்துது, சாகுறாங்க, கொத்துது, சாகுறாங்க, கொத்துது, சாகுறாங்க, கொத்துது, சாகுறாங்க. எல்லாரும் ஓடி வர்றாங்க மறுபடியும் மோசேட்ட. மோசே மோசே, ஐயோ பாம்பு கடிக்குது, இது பாம்பு கடிக்குது, எப்படியாவது மோசே தேவனை நோக்கி முறையிடு. ஆண்டவர் சொன்னார், தேவனை நோக்கி மோசே போய் முறையிட்டான். முறையிட்ட போது ஆண்டவர் ஒரு ஆன்சர் பண்ணார். ஒரு வெண்கல சர்ப்பத்தை ஒரு கம்புல நிப்பாட்டுன்னு சொன்னார். யார் யாரெல்லாம் இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் விடுவிக்கப்படுவார்கள். பாம்பு விரட்டும் போது பாம்பு கடிச்சிருச்சு, கடிச்ச உடனே வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்குறாங்க, உயிரோட இருக்கிறாங்க. இங்கிட்டு போன பாம்பு கடிச்சிச்சு, ஓ வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாங்க, விடுவிக்கப்பட்டது, விடுவிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் மனம் திரும்பினார்கள். ஓ தேவன் பக்கமாய் தன் இருதயத்தை திருப்பினார்கள். தேவன் அவர்களை விடுவித்தார். இன்னைக்கு என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு விரோதமா பேசி இருந்தா, ஒரு காலத்துல ஊழியருக்கு விரோதமா பேசி இருந்தா, இன்னைக்கு அன்னைக்கு வெண்கல சர்ப்பத்தை, ஓ அன்னைக்கு வெண்கல சர்ப்பத்தை, ஓ அன்னைக்கு மோசே நிப்பாட்டினது போல இன்னைக்கு இயேசுவே வெண்கல சர்ப்பமாய் நிற்கிறார். யார் யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களோ அவரை நோக்கி பார்க்கும்போது, இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் பிழைப்பார்கள், விடுவிக்கப்படுவார்கள், தப்பிக்கப்படுவார்கள். ஆமென். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யோவான் 3:14-15 சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கண்ணை கசக்குனா தூக்க வருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். பிரசங்கத்தை சீக்கிரம் முடிங்கன்னு அர்த்தம். ஆமேன். தலையை சொரிஞ்சாலும் சீக்கிரம் முடிங்க, கண்ணை கசக்குனாலும் சீக்கிரம் முடிங்க, அப்படியே வாட்சை பார்த்தாலும் சீக்கிரம் முடிங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுக்கு விரோதமாகும், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நாம் அவருக்கு பரிசுத்த ஜனம். ஆமென். அல்லேலூயா. 2வது வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கற்றுக் கொடுத்த கட்டளையில், வார்த்தையில் நடக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுத்த கட்டளையில் நடக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 31:12 சொல்லுகிறது. சதீஷ் வாசியா, ரொம்ப நாள் ஆச்சியா. யாத்திராகமம் 31:12.
கர்த்தர் கற்றுக் கொடுத்த கட்டளையில் நடக்க வேண்டும். யாத்ராகமம் 31:12 சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார். வாசியுங்கள் சீக்கிரம். மோசேயின் இடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். ஒரு வார்த்தையை தெளிவா மென்ஷன் பண்றாரு. மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மட்டும் சொல்லப்பட்டது கிடையாது. மோசே, இது தலைமுறை தோறும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தலைமுறை தோறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி மோசேட்ட சொல்ல சொல்லி அனுப்புறாரு, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கு உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். இதுக்கு மேல என்ன வார்த்தை வேணும்? ஞாயிற்றுக்கிழமை ஒன்றே ஒன்று நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கணும்னு கர்த்தரே சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நடக்கலைன்னா பரிசுத்த ஜனமாய் இருக்க முடியாது, பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்தப்பட முடியாது, கர்த்தருக்கு சொந்த ஜனமாய் இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறவங்க, இனிமே எவ்வளவு லட்சம் கிடைச்சாலும், எவ்வளவு கோடி கிடைச்சாலும், எவ்வளவு லாபம் கிடைச்சாலும், இனிமே ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கிடைக்கிற லாபத்தை நான் நஷ்டம் என்று கருத போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஜான் பிரதர்னா ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கிறாருன்னா, அவர் இன்னைக்கு போனால் இன்னைக்கு சம்பளம் ஒரு ஆண்டவர் 2000-3000 கொடுப்பாரு. ஏன்னா இன்னைக்கு யாருமே கூப்பிட்டா வர முடியாது, கூப்பிட்டா வரமாட்டாங்க. யார்? உலகத்தான். இன்னைக்கு நல்லா கறி எடுத்து வீட்டில் நல்லா தூங்கணும்னு நினைப்பான், உலகத்தான் கூட அப்படி நினைப்பான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து, ஏப்பா ஒரு 200 சம்பளம் கூட கொடுத்துட்றேன் வந்திருப்பான்னா ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு ஓடிடுவாங்க. அந்த 200 ரூபாய்க்கு 2000 செலவாகும். அதனால ஜான் பிரதருக்கு நல்லா தெரியும், ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு பெரிய வேலை வந்தாலும் அந்த வேலையை நான் தொடமாட்டேன், அந்த வேலையின் பின்பாக நான் போக மாட்டேன். வைராக்கியமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ண மாட்டார் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, உதாரணம் அதைத்தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே வேக்கன்சி அதிகம், எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேக்கன்சி அதிகம். ஆண்டவர் சொல்றாரு, என் கட்டளைகளின் படி நீ நட, என் வார்த்தையின் படி நீ நட. ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவுதான் உழைப்பு வந்தாலும் அதை நீ என்ன செய்? தேவ சமூகத்தில் வந்து ஆராதித்து விட்டு வீட்டில் போய் நல்ல கறி எடு, நல்லா தூங்கு, நல்லா சாப்பிடு, குடும்பத்தோட உட்காந்து நீ என்ன செய்? பேசு. நீ என்ன செய்? கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். ஞாயிற்றுக்கிழமை நீ போய் செய்ய. ஆண்டவர் இதைத்தான் சொல்றாரு. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானதே. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் ஐயோ நான் சொல்லக்கூடாது ஏவாயினால. வாசிக்க 13வது வசனம் வாசிங்க சிஸ்டர் சத்தமா. இஸ்ரவேல் புத்திரரை 2வது வசனம் 31:13. ஆகையால் பிரதர் நீங்க சத்தமா வாசிக்கிறீங்க, பின்னாடி வரைக்கும் கேட்குது. ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உண்ண கடவன். நிறைய பேர் நினைக்கிறாங்க கொலையை போய் சாப்பிட கடவன் நினைக்கிறாங்க. இல்ல, கொலை உண்ண கடவன். அதில் வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஏப்பா அம்மா தயவு செய்துங்க, இந்த வார்த்தை கடந்து வந்த பிறகும் ஓய்வு நாளை நீங்கள் அசட்டையா எண்ணீராதீங்க. ஓய்வு நாளை பரிசுத்த நாளா எண்ணுங்க, ஓய்வு நாளா பரிசுத்த குலைச்சலா எண்ணாதீங்க. இதை கர்த்தர் விரும்புகிறா. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, யாத்ராகமம் 31:14 வாசிங்க. 6 நாளும் வேலை செய்யலாம். 6 நாளும் வேலை செய்யலாம். நான் எங்க பாஸ்டர் ரித்திகா சொல்றேன், நான் எங்க வேலை பார்க்க போறேன்? என்னைய பார்த்து சொல்றீங்க, உன்னைய பார்த்து சொல்லல. 6 நாளும் வேலை செய்யலாம். ரமேஷ் பயந்துராத, இன்னைக்கு தான் வந்திருக்க, பயங்காட்டல. 6 நாளும் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ கர்த்தரே சொல்லிட்டார், வேலை ஒளிந்திருக்கிற ஓய்வு நாள்.
ரெஸ்ட் எடுங்குங்க. நல்லா வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க சாயங்காலம் வரைக்கும். ஓய்வு நாளில் கரெக்டாக வந்துடுங்க. 6 நாளும் வேலை செய்யலாம். 7ஆம் நாள் வேலை ஒளிந்திருக்கிற நாள். ஆமென். பாருங்களேன், 6 நாளும் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் என்ன சிரிக்கிறீங்க? வேத வசனம் சொல்லுகிறது. தப்பா எடுத்துக்கிடாதீங்க. நான் சொல்லலை, பாஸ்டர் சொன்னார்னு யாரும் போய் சொல்லிடாதீங்க பாஸ்டர் கொலகார பாஸ்டரா இருக்காருன்னு. அது என்றென்றைக்கும் எனக்கும். அடுத்து வாசிங்க, அதுதாங்க. ஆகையால் அடுத்த வசனம், ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். எத்தனை பேர் கை கொள்ள போறீங்க? எத்தனை பேர் கை கொள்ள போறீங்க? ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. 2வது பரிசுத்த ஜனமா இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும். ஆமென். இந்த ஓய்வு நாளை நீங்கள் கடைபிடிக்கணும். ஆண்டவர் சொல்கிற ஓய்வு நாளில் நீ மலைக்கு ஏறிவா, இமயமலைக்கு ஏறிவானா சொல்கிறாரு. ஓய்வு நாளைக்கு உங்களுக்கு ஆட்டோவே அனுப்பிடுறாரு பாஸ்டர். ஆட்டோவில் ஏறி அழகாக வந்துடலாம். ஆமென் சொல்லுங்களேன். கடைசியாக ஒரே ஒரு வசனம் சொல்லுகிறது, போதும் பிரதர். 3வது காரியம், முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்களேன் பிரதர். நான் எகிப்து தேசத்தில் முதல் பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமுள்ள முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவைகளாக இருக்கும். நான் கர்த்தர். 3வது சொல்கிறாரு, பரிசுத்த ஜனமாக இருக்கணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் முதல் பலனை கர்த்தருக்கு கேட்குறார். முதல் குழந்தைகளை எகிப்தியருக்கு சங்கரித்து வெளியே கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் பலனை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றினா. இன்னைக்கு அதே முதல் பலனை ஒருவேளை உங்கள் மூத்த பிள்ளைகளை ஒருவேளை ஊழியத்துக்கு கொடுங்க, இல்லை 2வது பிள்ளைய ஊழியம் செய்கிறதுக்கு அர்ப்பணிங்க, ஜெபம் பண்ணுங்க. இல்லை உங்கள் 3வது பிள்ளைய ஊழியம் செய்யும்படியாய் நீங்கள் அர்ப்பணிங்க. நிச்சயமா ஆண்டவர் சொல்கிறாரு, முதல் பலன் எதுலனாலும் சரி, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற பணமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற நெல்லாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற பூசணிக்காவாக இருந்தாலும் சரி, முதல் பலனை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை அந்த தேசத்தில் ஆசீர்வதிப்பா. ஆண்டவர் சொல்கிறார், முதல் காரியம் நம்பர் 1, அவருடைய பரிசுத்த ஜனமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு விரோதமாகவும் ஊழியக்காரங்களுக்கு விரோதமாகவும் பேசக்கூடாது. நம்பர் 2, கர்த்தர் கற்றுக் கொடுத்த வழியிலே, கர்த்தர் கற்றுக் கொடுத்த கட்டளையிலே நடக்க வேண்டும். நம்பர் 3, முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையை, உங்கள் களஞ்சியத்தை உங்கள் தேசத்தில் ஆசீர்வதித்து உங்களை தேசத்தில் ஆசீர்வாதமாக கர்த்தர் வைக்க போகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி